உறவுகளே, இன்னைக்கு அம்மா வந்து இது 1/2 கிலோ சிக்கன் பிள்ளைங்களா. இன்னைக்கு செட்டிநாடு பெப்பர் சிக்கன் செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெப்பர் சிக்கன் செய்யறதுக்கு 2 தேங்காய் பத்தை போட்டுக்கோங்க. அந்த தேங்காவை கொஞ்சம் எண்ணெய் இல்லாம வறுக்கணும். ட்ரை ரோஸ்ட் மாதிரி வறுக்கணும். டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்பதான் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் தேங்காவையும் கொஞ்சம் நல்லா வறுத்துடணும். கருவேப்பிலை வாசனை வந்து நல்லா சூப்பராக இருக்கும். தேங்காய் வறுத்தாச்சு. அடுத்தது 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 3-4 வரமிளகாய். இதையும் ட்ரையாக வறுத்துக்கணும். இதெல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இதெல்லாம் வறுத்துட்டு ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். போன வாரமே சொன்னா கொஞ்சம் நிறைய வாங்க கறி, பப்பிக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு சொன்னேன். தேங்காய், கருவேப்பிலை, மிளகு, சீரகம், சோம்பு, காஞ்சி மிளகாய் எல்லாமே வறுத்தாச்சு. ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் மட்டும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நாளைக்கு இருந்தால் கூட குழம்பு கெடாது பிள்ளைங்களா. இட்லி தோசைக்கெல்லாம் வச்சுக்கலாம். இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க. அம்மா வீடு மாறி மாறி செய்வேன். ஒரே மாதிரி செய்ய மாட்டேன். எப்போவுமே மாறி மாறி தான் செய்வேன். இது நல்லா வதங்கியாச்சு. இப்போ போய் இதில் மசாலா அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ நம்ம செட்டிநாடு பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோம். மசாலா அரைச்சாச்சு. இப்போ அதுக்கு சோம்பு, கிராம்பு, பட்டை, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். அது நல்லா பொரியட்டும். இதுக்கு கூடுமான வரைக்கும் நாட்டு வெங்காயம் இருந்தால் நல்லா இருக்கும் பிள்ளைங்களா. நாட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இந்த செட்டிநாடு பெப்பர் சிக்கனுக்கு நம்ம மிளகாத்தூள் போட போகிறதில்ல. அதனால 4 வரமிளகாய் அரைச்சிருக்கிறேன். சிக்கன் மசாலா கொஞ்சம் போடுவேன். நாட்டு வெங்காயம் நல்லா வதங்குது. 100 எண்ணெய் ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா சோம்பு, பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை போட்டாச்சு. ஒரு தக்காளி அரிஞ்சு போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கிறதால அது பெரிய வெங்காயம் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். நாட்டு வெங்காயம் வதக்கிங்க. நாட்டு வெங்காயம் வதங்கும் போது தான் குழம்பு வந்து டேஸ்ட் வந்து கூட இருக்கும். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிச்சு. நம்ம கறியை நல்லா மஞ்சள் போட்டு கழுவி ஆச்சு. 6-7 வாட்டி அலசணும். கறியை அலசிட்டு தான் மஞ்சள் தூள் கழுவிட்டு நம்ம போட்டாச்சு. நல்லா ஒரு வதக்கிக்கணும். நம்ம தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றலை பாருங்க. அப்படியே வேகட்டும். தட்டு போட்டு மூடிடுவோம். ஒரு 5 நிமிஷம் கறி நல்லா வேகட்டும். இப்போ பாருங்க, அம்மா வந்து ஒரு டிராப் தண்ணி கூட விடலை. பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்க. இப்போ தான் வந்து நம்ம மசாலாவை ஊற்றணும். தேங்காய் அரைச்சோம் பார்த்தீங்களா. இதுதான் செட்டிநாடு மசாலா. மசாலா ஊற்றிட்டோம்னா அம்மா ஒரு யோகமாக செய்கிறது தான். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களா. நல்லா இருக்கும். தண்ணி தேவையானது ஊற்றிக்கோங்க.
நல்லா கொதிக்கிட்டோம். ஒரே ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா. சிக்கன் வந்து குழம்பு மசாலா. நம்ம மிளகாத்தூள் யூஸ் பண்ணல பிள்ளைங்களா, ஞாபகம் வச்சுங்க. 4 காஞ்சி மிளகா தான் போட்டிருக்கேன். பெப்பர் போட்டிருக்கேன், அவ்வளோதான். 1 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கிறேன் 1/2 கிலோ கறிக்கு. இப்போ உப்புலாம் நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். பச்சை வாடை போனோம் இந்த மசாலா போட்டோங்க. கொதித்த உடனே பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். நான் முதல்ல அரைக்கலை, கறியில் போட்டு வச்சேன். அதனால் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். நல்லா கொதிக்கட்டும். சூப்பரான சிக்கன் செட்டிநாடு பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகி போச்சு. வாங்க சாப்பிடலாம். கொத்தமல்லி போட்டு இறக்குங்க, இன்னும் அருமையாக இருக்கும். ஓகே உறவுகளே, சாதம் ரசம் வச்சிடும். அதான் இன்னைக்கு சமையல் முடிஞ்சுது. மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அப்படிங்களா, இது சப்பாத்திக்கு தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தா மாதிரி தான் இருக்கும். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் திக்கு வேணால் பாருங்கள், எவ்வளோ திக்கு இருக்குது பாருங்கள். சாப்பாட்டுக்கு போட்டு அப்படியே சாப்பிடலாம், சுட சுட சூப்பராக இருக்கும். ஓகே, பாய் உறவுகளே, மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய். அம்மா சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே.